எல்லோருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். வந்திருந்துக்க எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நன்றி சார். ஆர்கே செல்வனி சாருக்கும் அம்மா கிரியேஷன் சிவா சாருக்கும் எங்கள் டீம் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சிவா சார் ஒவ்வொரு தடவையும் நான் ஜெயிக்கணும்னு சொல்லிகிட்ருப்பார். ஸோ அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். செல்வனி சார், உங்களை எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு இன்டர்வியூ பார்த்துட்டு தான் உங்கள் படம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. உங்களை எப்போ பிடிச்சதுன்னா, உங்கள் இன்டர்வியூ ஒன்று பார்த்துட்டு உங்கள் வீட்டுக்கு நான் வந்தேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரில. உங்கள் வீட்டுக்கு வந்து உங்களை இது பண்ணேன். உங்கள் இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு படம் எடுத்துகிட்டு சௌத்ரி சார் கூப்பிட்டு ஒரு செக்கு கொடுத்தாரு. 2வது படம் எனக்கு பண்ணுங்க அப்படின்னு புலன் விசாரணைக்கு அப்புறம் பாத்ரூமில் போய் எவ்வளோ எடுப்பாங்கன்னு பார்த்தப்ப 5000 இருக்குன்னு நினச்சி பார்த்தீங்க. 5 லட்சம் அட்வான்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதை வச்சுட்டு நான் வீட்டுக்கு போகலான்னு போகும்போது ராவுத்தர் சார் ஃபோன் பண்ணி, விஜயகாந்த் சார் ஆஃபீஸில் ஃபோன் பண்ணி, விஜயகாந்த் சார் படம் அடுத்து 100வது படம் அவருடைய படம், அதை நீங்கள் தான் எடுக்கணும் அப்படின்னு சொன்னோடனே மறு நிமிஷமே அவர் போய் அந்த செக்கை என்னை ஃபஸ்ட்டு கொடுத்த ப்ரொடியூசருக்கு தான் நான் அடுத்த படம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அந்த 5 லட்சத்தை அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்ததை பார்க்கும்போது, இப்படி ஒரு மனிதர் இந்த காலத்துலையா அப்போ இருந்திருக்காங்க உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்களை வந்து, சார் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, அப்படிலாம் பண்ணுவாங்களா சார் அப்படின்னு நான் ஆச்சரியத்தோடு கேட்டேன். ஜெயிச்சுட்டு அதே கம்பெனிக்கு பண்ணுவாங்களா சார், இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் அப்படின்னு சொன்னேன். ஸோ அதில் எனக்கு அவரை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சது. ஸோ அவர் இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி. எங்களை வாழ்த்துனதுக்கு ரொம்ப நன்றி சார். ஆர்ட் டைரக்டர், அங்கேருந்து வர்றேன் நான். ஆர்ட் டைரக்டர் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தார். நான் 2 படம் நாங்கள் பண்ணிட்டோம். அப்படியே லைவாக அந்த செட்டு எப்படி பார்த்தீங்களோ அது போட்டிருக்காரு. ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆர்ட் டைரக்டர். அதுக்கப்புறம் உதய் கேமராமேன், டைரக்டருக்கு ஏற்ற கேமராமேன் தான். அவர் பேசி நான் இப்போ தான் பார்க்குறேன். இங்கே தான் அவரை பேசியே நாங்கள் பார்க்குறோம். ஸ்பாட்டில் என்ன அது இருந்தாலும், பூமியாக இருந்தாலும், எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அவர் பாட்டுக்கிட்டு அவர் வேலையை அதை பார்த்துக்கிட்டு தான் இருப்பார். ஸோ அவ்வளோ சிறப்பாக பண்ணியிருக்காரு. அவருடைய படங்கள், முந்தைய படங்களும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது அப்புறம் எங்களுடைய கவிஞர், ரொம்ப நன்றி. ஈசானில் நாங்கள் முதல் பாட்டு அவர் கொடுத்தது, அது இப்போ வரைக்கும் அந்த இது அவருடைய உங்களுடைய இப்போ கவிதை சொன்னீங்களே சார், அது நீங்கன்னு எனக்கு தெரியாது சார். ஆனால் நாங்கள் அதை கேட்டு ரசிச்சிருக்கோம்னு சொல்ல மாட்டோம். ரொம்ப உணர்ச்சிபூர்வமான அந்த கவிதை இப்போ நீங்கள் சொன்னோடனே நாங்கள்லாம் ரொம்ப உணர்வுபூர்வமாக அதை எடுத்துக்கிட்டோம். நன்றி சார். மியூசிக் நீங்கள் வாங்கி பார்த்துட்டு அவர் தான் படம் பார்த்தாரு, நல்லா இருக்குன்னு சொன்னது அவர் தான். ஸோ அவருக்கு நன்றி. ஜிப்ரான், அவரோட நான் 4 படம், என் படம் நிறையா இருக்குது, அதெல்லாம் முடிச்சு கொடுங்க, எப்போ கொடுக்க போகிறீங்க? இவரை நான் பார்க்கல, இப்போ தான் பார்க்குறேன், இன்னொரு படம் வேறு இருக்குது, அதெல்லாம் வேகமாக முடிச்சு கொடுங்க. ஸோ அவர் சிறப்பாக பண்ணியிருக்காரு. இப்போ நந்தன்லேயும் அந்த படத்தை என்ஹான்ஸ் பண்ணி கொண்டு போனதும் அவர் தான். ஃப்ரீடமும் நாங்கள் எடுத்ததை விட அதை ரொம்ப அழகாக இது பண்ணி கொண்டு போயிருக்காரு. அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். லிஜோ, இந்த படத்துக்கு நீ வந்த பிறகு அது வேறு மாதிரி மாறிச்சு. அது யார் ஹீரோயின் ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்லாம் நாங்கள் போயிட்டோம். ஹீரோயின் எங்களுக்கு செட்டே ஆகலை. அதுக்கப்புறம் தான் லிஜோன்னு சொல்லும்போது அது யதார்த்தமாக அப்படியே அந்த என்ன அந்த ஃபேமிலியாக அந்த இது இருக்கும்போது அவங்க நடிப்பு அவ்வளோ இதாக இருக்கும். படத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அவங்க சேரணும் அப்படின்றது எல்லா ஆடியன்ஸுக்கும், அவங்க 2 பேரும் சேர்ந்துடணும் அப்படின்றது வரணும். அதுக்கு முக்கியம் ஒரு சார் சொன்ன மாதிரி ஒரு பிடிச்ச முகம், எல்லாராலையும் பாவப்பட்ட ஒரு முகமாக இருக்கணும். அது கரெக்டாக ரிஜோவுக்கு செட் ஆச்சு. அது சேர்ந்துடணுன்றது உங்களுக்கு தேணும். சேர்ந்தாங்களா சேரலையான்றதான சார் கதை, அது சொல்லக்கூடாது. அது நீங்கள் தேரில் பாருங்கள், அது சொன்னாலும் அவர் இது பண்ணுவார். ஸோ அப்புறம் மணிகண்டன், மணி படத்தில் எனக்கு வந்து சாப்பாடெலாம் ஊட்டி விடுவான். ரொம்ப ரொம்ப நன்றி. அவனோட இதை பார்த்து தான் எனக்கு ரொம்ப அந்த கான்ஃபிடென்ட்டோட ஒரு இன்டர்வியூ பேசினது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதை நான் அவர்கிட்டே நான் பகிர்ந்திருக்கேன். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பண்ணது ரொம்ப சந்தோஷம். மணி, அப்புறம் ஆண்டனி சொன்னார், கஷ்டத்தை வந்து சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டாரு. கஷ்டப்பட்டதெல்லாம் கோவத்தில் சொல்லாமல் சிரிச்சுட்டு அதை ஃபுல்லாக சொல்லிட்டாப்புல. நாங்கள் வேறு பக்கத்தில் நடந்து போனோம்னு சொன்னேன். அந்த ஒரு சீனுக்கு தான் அப்படி நடந்து போனோம். நீ வராத சீன்லாம் நானும் ஐயாவும் போட்டு தண்ணி வர்றதெல்லாம் நீ பார்க்கலையே, அதுக்குள்ள இன்னும் நிறையா கஷ்டப்பட்டுருக்கோம். மு ராமசாமி ஐயாவும் நாங்களும் அவ்வளோ இது பண்ணுவோம், கஷ்டப்படுறோம். நீங்கள் எப்படி இன்றைக்கி என்ன பண்ண போகிறாங்கன்னு பேசுவீங்கள்ல, நானும் ராமசாமி, மு ராமசாமி அவர் வந்து ஒரு ஈழத்தை நேசிக்கக்கூடிய ஒருத்தர்.
அவர் வரல, முனைவர் மு. ராமசாமி அவர் சொல்லுவார், நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு போகிறோமே, அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க, அவங்க தப்பிக்கும் போது இன்னும் என்னென்னலாம் அனுபவிச்சிருப்பாங்க, அப்புறமா இன்னும் கொஞ்சம் போகும் நமக்கு. அப்படி தான் நாங்கள் பேசுவோம். இதே இடத்துல சார் நமக்கு இப்போ மூச்சு அடைக்கல, இப்போ எப்படி சார் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அது இன்னும் எங்களுக்கு நல்லா பண்ணணும் அப்படின்னு தோணும். அந்த வழியெல்லாம் மறந்துடும் அவர் சொல்லும்போது. அவங்க பட்டதோட அதெல்லாம் ஒரு வழியா, ஏன்னா ஒரு ரியல் இன்சிடென்ட், அவங்க எப்படி தப்பிச்சிருப்பாங்க எப்படி போயிருப்பாங்கன்னு ஒன்று இருக்குது. அதை விட இது வழியாக எங்களுக்கு தெரியலை. அதுதான் இந்த படம் வந்து எப்படி அவங்களே போராடினாங்க, அப்போ நம்ம அதை விட கொஞ்சம் போராடணும்ல. ஃப்ரீடம்னு வச்சுட்டாங்கல்ல, அது கூட இல்லாட்டினா என்ன, எல்லாரோடையும் தான் போராடணும். ஸோ ரொம்ப சிறப்பாக ஆண்டனி 2வது படம் நான் ஏற்கனவே பங்குன்னு எனக்கு அந்த பிரம்மனில் நடிச்சிருந்தாப்புல, ஹீரோவாகவும் நடிச்சிட்டு இருக்காப்புல. ஸோ சூப்பரான ஒரு விஷயமா இருந்தது. அப்புறம் ப்ரொடியூசர் பாண்டி, மேனேஜராக எனக்கு ரொம்ப இதாக தெரியும். முதல் சிவா சார் தான் பாண்டி வச்சு ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுங்கன்னு சொல்லும்போது அவர்கிட்ட நான் சொல்லுது, வேணாம் பாண்டி, நீ ப்ரொடக்ஷன் மேனேஜராகவே நீ வாங்கி பழகியாச்சு, நீ ப்ரொடியூசர்னா கொடுக்கணும், அதை ஞாபகம் வச்சுக்கோ, கொடுக்கணும், அதை ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு நான் சொன்னேன். இல்லை சார் நான் பண்ணுவேன் சார், எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது அப்படின்னு. இல்லை பாண்டி, இன்னொரு தடவை நல்லா யோசிச்சுக்கோ பாண்டி, அது பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அப்புறம் கதை மாறுச்சு. இந்த கதை சார், இந்த கதையும் பண்ணணுமா, இது ரொம்ப இதுப்பா அப்படின்னு. இல்லை சார் நான் பண்ணுவேன் சார் அப்படின்னு சிவா சார் சொன்னார். பாண்டி ஏதாவது சொன்னால் அழுதுருவார்னா தான் அவர்கிட்ட சொன்னேன். சார் காசு கேட்டாலும் அழுதுருவார் சார், ஏதாவது சொன்னால் அழுதுருவார் சார். சார் காசு ஆர்டிஸ்ட்டும் டெக்னீஷியனும் கேட்டாலும் அழுதுருவாங்க சார், எப்படி சார் இது பண்ண முடியும் அப்படிலாம் நான் அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். பட் என்னென்னா ஒரு கட்டத்தில் சரி அவருக்கு பண்ணுவோம், நம்ம அவரோட கான்ஃபிடென்ட் தான், அவர் நான் பண்ணுவேன் சார் என்னை நம்புங்க அப்படின்னு சொல்லி அந்த நம்பிக்கை தான், நாங்கள் வச்ச நம்பிக்கை தான் இவ்வளோ தூரம் ரிலீஸ் வரைக்கும் அவர் கொண்டு வந்திருக்கார். இன்னும் அடுத்த படங்கள் அவர் சிறப்பாக பண்ணணும், இன்னும் நிறையா படங்கள் பண்ணணும். எல்லாமே இருக்குன்னா ஒரு படம் அப்படின்னும்போது எல்லாருக்குள்ளும் ஒரு மனஸ்தாபம் இருக்க தான் செய்யும், எல்லாருக்கும் அது இருக்க தான் செய்யும். ஒரு படமாக இருந்தால் ஒரு இயக்குனருக்குள்ள, ஒரு ப்ரொடியூசருக்குள்ளே, ஆர்டிஸ்ட்டுக்குள்ளே, டெக்னீஷியன்ஸ்குள்ளே எல்லாமே ஒரு மனஸ்தாபங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும். ஆனால் அது முடிஞ்சு அந்த நிறைவாக பார்க்கும்போது அதெல்லாம் பறந்து போயிடும், அந்த வெற்றியை அதை மாற்றிடும். எப்போதுமே அது இருக்கும், எந்த படமாக இருந்தாலும் அது இருக்க தான் இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்க செய்யும். அதெல்லாம் கடந்து இந்த படம் வெற்றி வந்து அதை மறக்கடிக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஃப்ரீடம் படத்தை பற்றி சொல்லணும்னா டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி அப்படி நினச்சிடக்கூடாது. அதை நம்ம தெளிவுபடுத்திடணும். என்னடா காமெடி படம்னு சொன்னாங்க, ஏன்னா ஆடியன்ஸுக்கு நம்ம தெளிவுபடுத்தணும் ஃபஸ்ட்டு, இது என்ன மாதிரி படம் எப்படி அப்படின்றது. ஏன்னா இது டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி உங்களுக்கு வந்து காமெடியோ ஒரு காமெடி ஒரு எல்லாமே இருக்கக்கூடிய படமாக அது இருக்காது. இது வந்து ஜெயிலில் கஷ்டங்களை சொல்ல போகிற ஒரு படமாக தான் இருக்கும். அது தயார்படுத்தணும் ஆடியன்ஸுக்கு. நம்ம ஆடியன்ஸுக்கு வந்து என்ன சொல்லணும்னா, என்ன ஜானர்னே சொல்ல மாட்டேங்கிறோம். வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு அவர் வேறு மாதிரி நினச்சி டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி வச்சுட்டு, இது டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி இல்லை வேணாடா இப்படி பண்ணி அப்படின்னு அவர் காமெடி பண்ண முடியாது, டான்ஸ் ஆட முடியாது, அடிச்சிருவாங்க. சும்மா இது பண்ணுறதுக்கே அடி வெளுக்கிறாங்க. அப்புறம் எப்படி ஜெயிலில் இருக்கும்போது கொடுக்க மாட்டாங்க. ஸோ அப்படி இது 1991 நடந்த ஒரு கதை, 95 வரைக்கும் இருக்குது. 95 ஜெயிலில் பிரேக் பண்ணி தப்பிக்கிறவங்களை பற்றி 1000 அகதிகளை சந்தேக கேஸில் உள்ளே பிடிச்சிட்டு போய் அவங்க எப்படி குடும்பத்தை இழந்து அவங்க ஃபேமிலியை ஓட சேர்ந்தாங்களா இல்லையா அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லப்போகிற ஒரு படமாக தான் இந்த ஃப்ரீடம் இருக்கும். அவங்களுக்கு எப்படி அந்த விடுதலை வெளியில் கிடச்சதுன்றது நமக்கு அந்த இன்சிடெண்ட் தெரியாது. அப்போ நடந்தபோது 1995 இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு, இப்படி ஒரு ஜெயில் பிரேக் வேலூரில் இப்படி சிறையில் இருந்து தப்பிக்க ட்ரை தப்பிச்சிருக்காங்கன்ற ஒரு விஷயத்தை வந்து நமக்கு தெரியாத ஒன்று. அது வந்து ஏன்னா இப்போ இவ்வளோ மீடியா இல்லை, ஒரு பேப்பர் செய்திகளாக தான் அது இருக்குது, பேப்பர் செய்திகளாக இருக்குது. அது இந்த படத்தில் நாங்கள் சொல்லியிருக்கோம். அந்த வலிகளையும் வேதனையும் இந்த படங்கள் அப்படியே சொல்லும், யதார்த்தமாக சொல்லும். படம் பண்ணும்போது இப்படி ஒரு படத்தை பாண்டி எடுத்ததுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ப்ரொடியூசர் தான் இதுக்கு அக்செப்ட் பண்ண. நான் திருப்பி கேட்டேன், ஏன்னா இப்படி ஒரு படம் நான் சந்தோஷமாக இருக்கேன் சார். இப்போ கூட படம் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காரு, அதுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா ப்ரொடியூசருக்கு தான் அது பிடிக்கணும். அப்புறம் டைரக்டர், நான் ஏற்கனவே ஒரு படம் பண்ணிவிட்டேன், அவரோட ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தோல்வியெல்லாம் கிடையாது, தோல்வியோ வெற்றியோ கிடையாது. நான் மேக்சிமம் பண்ணேன்னா புதுமுக இயக்குநர்கள் தான் பண்ணியிருக்கேன். மேக்சிமம் இல்லை, எல்லாரோடையும் அதிகமாக நான் பண்ணது 11-12 புதுமுக இயக்குநர்கள் படத்தில் நடிச்சிருக்கேன்.
ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் தோல்வி இயக்குநர்களுக்கு தான் நான் பண்ணியிருக்கேன். வெற்றி அடைஞ்ச இயக்குனர் ஒன்று தான், அது நாடோடிகள் முடிஞ்சு போராளி சமுத்திரகனிக்கு மட்டும்தான் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் பண்ணதே இல்லை. அது நமக்கு சில விஷயங்கள் இப்படி தான் பண்ணணும்னு வரும், நம்மளை தேடி அப்படி தான் வரும். அந்த மாதிரி தான் இருந்தது. ஏன்னா வெற்றி தோல்வியெல்லாம் பார்க்கக்கூடாது, அடுத்த அந்த ஸ்கிரிப்ட் என்னவா இருக்குது எப்படி இருக்குன்னு தான் பார்க்கணும். அப்படி தான் இந்த படத்தை நான் பார்த்தேன். சிவா சார் கொஞ்சம் சீரியஸாக தான் இருப்பார். ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸு அதெல்லாம் இருக்கும், சிரிக்க மாட்டார். படத்துலேயும் எங்களை சிரிக்கவே விடலை. இந்த இடத்துல லைட்டாக அவருக்கு தெரியாமல் நான் சிரித்தேன். அது சார் என்ன ஃபோட்டோவுக்கு சிரிக்கிறீங்க அப்படின்னா, சார் ஃபோட்டோவுக்குன்னா நாளைக்கு அவருக்கு ப்ரொடியூசருக்கு தேவைப்படுமே அப்படின்னு நினச்சி உங்களுக்காக நான் அதெல்லாம் விட்டு வச்சுருக்கேன். நீங்கள் போடுறீங்களா சிரித்து போஸ்டர்லாம், அது உங்களை நினச்சி ப்ரொடியூசரை நினச்சி நான் பண்ணது. அன்னைக்கு போஸ்ட்டு கேட்பீங்க, எங்கே சார் முதல் நாள் போஸ்ட்டு போடுறோம் சிரித்த மாதிரியே இல்லை, அதே மாதிரி வந்தார். அந்த ஒரு ஃபோட்டோவில் அங்கிட்டு சிரிச்சிருப்பேன், அதை எடுங்க, அங்கே நிறையா சிரித்து வச்சுருப்பேன் அப்படின்ட்டு தான் இருப்போம். ஃபோட்டோவுக்கு சிரிப்பேன், சார் நீங்கள் சிரிக்கக்கூடாது, சிரிக்காமல் எடுங்கன்னு அப்படி திரும்பும்போது அப்படி சிரிச்சிருவேன். எடுத்துகிட்டு இதுதான் பப்ளிசிட்டிக்கு யூஸ் ஆகும், வச்சுக்கூடா, சிரித்த மாதிரி முத போடும்போது போட்டோம்டா அப்படின்ட்டு தான் இருப்பேன். அதே மாதிரி தான் லிஜோ சிரித்த மாதிரி ஒன்று இருந்தது. அப்போ லிஜோட்ட கேட்டேன், நீங்கள் டைரக்டருக்கு தெரியாமல் தான் இந்த சிரிச்சா அப்படின்னு. ஆமாம் சார் அப்படின்னுச்சு. ஸோ அப்படி தான் அது நடந்தது. ஸோ அவரோட அந்த கன்சீவ் பண்ண ஒரு விஷயம் இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் வேதனைகள் இருக்கும், இப்படி தான் இருக்குன்றது அழகாக அந்த சிறைச்சாலையில் எப்படி இருந்து எப்படி இது பண்ணாங்களோ அது நிஜமாகவே நாங்கள் ஒவ்வொரு அடியும் நிஜமாகவே விழுந்தது. கையெல்லாம் உடஞ்சது, ஒருத்தன் அடிக்க தெரியாமல் அடித்து என் கையெல்லாம் உடைச்சாங்க. அதெல்லாம் கத்துறேன், ஐயோன்னு கத்துறேன். சூப்பராக நடிக்கிறாரு, சூப்பராக நடிக்கிறார், ஐயோ போட்டான் அதே கையில். நான் சொல்கிறேன், இந்த கை எனக்கு ஏற்கனவே அடிபட்டுருக்கு, நான் இதாக இருக்குது, இங்கே அடிக்காத, இங்கே எங்கே வேணால் அப்படின்னு தலையில தொங்க விட்டாங்க. அடிக்கும்போதே நான் கத்துறேன், ஆன்னு கத்துறேன். யாரும் ஒருத்தரும் வரவே இல்லை. என்ன சார் பயங்கரமாக அடிக்கிற தந்துருமா கட்டுவேன் டே அப்படின்ட்டு நிஜமாக விழுந்துச்சுனுமோ அப்புறம் தான் எல்லாம் இது பண்ணாங்க. ஏன்னா ஃபைட்டர் அடிக்கும்போது கரெக்டாக அடித்தார், அவர் நடித்த ஒருத்தர் அவர் தவறாக இது பண்ணார். ஸோ அதெல்லாம் மீறி தான் வந்திருக்கோம் நாங்கள். அது சிறப்பாக இருக்கிறது. ரொம்ப நன்றி. இந்த படத்தை நாங்கள் ரொம்ப சொல்லக்கூடாது, இது இப்படி இருக்கும் அப்படின்னு. நீங்கள் படம் பார்த்துட்டு நீங்கள் அதை விமர்சனம் பண்ணி எப்படி வந்திருக்குன்ற ஒரு விஷயத்தை சொல்லுங்கள். ஏன்னா ட்ரூ ஈவெண்ட்ஸ் அப்படி தான் இருக்கும், அப்படி தான் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். அதனால தான் அதை சிரிக்கக்கூடாதுலாம் சொன்னார். அப்புறம் இதில் நான் மறுபடியும் ஸ்ரீலங்கன் பாஷை பேசியிருக்கேன். என்ன அடுத்தடுத்து பண்ணுறீங்க, என்ன அடுத்தடுத்து ஈழத்தமிழில் பேசுகிறீங்க அப்படின்லாம் கேட்டாங்க. அதுவும் தமிழ் தானே, அது என்னோடய தமிழ் தானே, அதை நான் பேசுகிறதுல என்ன. 4 படம் 5 படம் வந்தாலும் அதே இதில் தான். நான் 10 படம் பண்ணாலும் அது பண்ணுவேன், அது தமிழ் படம் தானே, தமிழ் தான் நான் பேசுகிறேன் அப்படின்ற ஒரு விஷயம். அந்த தமிழ் இதுதான் முன்னாடி பண்ணோம், டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு முன்னாடி பண்ண படம் தான் ஃப்ரீடம். அது பல தாமதங்களாகி அது வெற்றிகரமாக இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கதே ஒரு வெற்றி தான், தேட்டருக்கு கொண்டு வந்தது. அது எனக்கு ஸ்ரீலங்கன் பாஷை இங்கே பேசினது தான் நான் டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாச்சு. அந்த அம்மா தான் நான் நிறையா பேட்டியில் சொன்னேன், என்றைக்கும் கற்றுக் கொடுத்த ஆசிரியரை மறக்கக்கூடாது, அந்த அம்மாவை நான் என்றைக்கும் மறக்க மாட்டேன். எனக்கு ஸ்ரீலங்கா அவங்க தான், எந்திரிங்கம்மா, அவங்க தான் எனக்கு. நான் எல்லா இன்டர்வியூலையும் சொல்லுவேன் மகேஸ்வரி அம்மாவை, அம்மா அவங்க தான் எனக்கு ஸ்ரீலங்கன் பாஷை நல்லா படுத்தி எடுத்துட்டேன். அது வேறு சில விஷயம் அவங்ககிட்ட கேட்பேன், இது கரெக்டாங்களோ அப்படின்லாம் கேட்பேன் நான். இல்லை நீங்கள் ரொம்ப இழுத்தெல்லாம் பேச வேணாம், அப்படிலாம் பேச மாட்டாங்க அப்படின்றத, நார்மலாக அப்படிலாம் பேச மாட்டேன், இப்படி தான் பேசுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு வாங்கம்மா, நீங்கள் நேரம் வாங்கம்மா, வாங்க, உங்களை பார்க்கட்டும் வாங்க. யாரா ஒரு அம்மான்ட்டு இருக்கேன், அந்த அம்மா யாருன்ட்டு நானும் 2 படத்துக்கு கதறிக்கிட்டு இருக்கேன், வாங்க என்னோட சீட்டில் உட்காருங்க. ஸோ அவங்க தான் இந்த படத்துலேயும் நடிச்சிருக்காங்க, அவங்க டீச்சர். நன்றிம்மா, இவங்க எனக்கு குரு, கற்றுக் கொடுத்த அவங்க தான். அவங்க அப்படியே எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க டீச்சர். அவங்க நிறையா நாங்கள் இது பண்ணியிருக்கோம். நன்றிம்மா, எங்களுக்கு 2 படத்துக்கும் சொல்லிக் கொடுத்ததுக்கு. நீ அடுத்தடுத்த படங்களும் வருவேன். அவங்களுக்கு கொஞ்சம் பிஸி ஆக்கிட்டேன் நான். என்னென்னா இப்போ ஸ்ரீலங்கன் இந்த ஈழத்தமிழ் பேசும்போது படங்கள்லாம் வெற்றி அடையுது. ஏன்னா சுலபமாக ஈழத்தமிழ் பேசுகிற படங்கள் அவ்வளோவா வெளிவரதே கஷ்டம். அதுவும் வெற்றி அடைகிறது ரொம்ப கஷ்டம். அதை பார்ப்பாங்களா அப்படின்ற ஒரு டவுட்லாம் இருந்தது. இந்த படங்கள் யாரும் பார்க்க மாட்டாங்கன்றது. ஆனால் உலகத்தமிழர்கள் எல்லாமே அதை பார்ப்பாங்கன்ற நம்பிக்கை இருந்தது. அதை எப்படி கொடுக்கணும் அப்படின்றது இருந்தது. ஏன்னா ஒரு கான்ட்ரவர்சியான சப்ஜெக்ட் தான். அந்த கான்ட்ரவர்சியை நம்ம அதை
தணிக்கை குழுவில் இதாகாமல் பார்த்துக்கிற ஒரு விஷயம் இருக்குது. அப்படி தான் 2 படமே எடுத்தாங்க. இது ஏதாவது கான்ட்ரவர்சியானாங்க, நான் நடிக்கிறதுனால கண்டிப்பாக கான்ட்ரவர்சியாக இருக்காது அப்படின்றத நான் உத்தரவாதம் கொடுத்துட்டேன். அப்படிலாம் எதுவுமே வராது. அவர் ஏற்கனவே பட்டனால சிவா சார் ஏற்கனவே ஒரு படம் பண்ணி நிறையா சென்சார் ஆனனால இந்த படம் எப்படி சென்சார் ஆகாமல் கரெக்டாக என்ன எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாது எந்த விஷயத்தை சொல்லணுன்ற ஒரு விஷயத்த சிவா சார் அந்த படத்தில் சத்ய சிவா அழகாக அதை என்ன சொல்லணுமோ சொல்லிட்டாரு. ஸோ இது எந்த அரசியல் பேச போகிறதில்ல, எந்த அரசியலையும் யாரையும் கான்ட்ரவர்சியாக தாக்கி இந்த படம் பேசாது. ஆனால் மனிதர்கள் ஒரு இனத்தோட வலியும் வேதனையும் சொல்ல போகுது. அதுதான் இந்த படம். அவங்களுடைய வலி வேதனை, அவங்க எப்படி அதிலிருந்து வெளியே வர்றாங்க, அவங்களுக்கு அந்த சுதந்திரம் கிடைச்சதா அப்படின்ற ஒரு விஷயம். சுதந்திரம்ன்றது சொந்த மண்ணில் சொந்த நாட்டில் சொந்த மக்களோடு வாழ்கிறது தான் சுதந்திரம். அந்த சுதந்திரம் இல்லாமல் வெளியூர்களையும் வெளிநாடுகளையும் வாழ்கிற அவங்களுக்கு இந்த படத்தை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். இந்த ஃப்ரீடம் அவங்களுக்கு, அந்த சுதந்திரம் கிடைக்கட்டும், அந்த ஃப்ரீடம் கிடைக்கட்டும் கேட்டு நான் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வந்திருக்கிற கெஸ்ட், ப்ரெஸ் அண்ட் மீடியா பீப்புள் எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் அஸ். நான் தமிழ் ஃபிலிம்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் இந்த படம் ஃப்ரீடம்ங்கிற இந்த படம் பண்ணுறது எனக்கு இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. பிகாஸ் இதில் என்னோடய கேரக்டர் செல்விங்கிற கேரக்டர் ஸ்ரீலங்கன் தமிழ் பொண்ணு. ஸோ நான் தமிழ் பேசுகிறதே பெரிய விஷயம். அதில் ஸ்ரீலங்கன் தமிழில் பேசி பெர்ஃபார்ம் பண்ணுறது எனக்கு சேலஞ்சிங்காக இருந்துச்சு. அது இல்லாமல் நம்ம டிரெக்டர் ஷார்ட் அப்போ ஸ்போர்ட்டில் டயலாக்ஸில் கரெக்ஷன்ஸ் கொடுத்துட்டே இருப்பார். ஸோ அது எனக்கு இன்னும் சேலஞ்சிங்காக இருந்துச்சு. என்னை ஃபுல் டைம் பதட்டத்திலே வச்சுருந்தார் அவர். சும்மா சொன்னேன். ஆக்சுவலி யூ ஆர் வெரி சப்போர்ட்டிவ். ஏன்னா நம்ம ஷூட் டைமில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு, உங்களுக்கும் தெரியும். அந்த டைமில் எல்லாம் நீங்கள் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக தான் இருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பிலீவிங் இன் மீ. அப்புறம் சசிகுமார் சார், தேங்க்யூ ஃபார் பீயிங் ஏ வண்டர்ஃபுல் கோ-ஆக்டர் சார். ஒரு வண்டர்ஃபுல் கோ-ஆக்டர் மட்டும் இல்லை, அவர் ஒரு வண்டர்ஃபுல் ஹியூமன் பீயிங் கூட. பிகாஸ் எனக்கு நம்ம மூணார் ஷூட் பிளான் பண்ணப்போ ஒரு 3 days ஷூட், ஒரு சாங் சீக்வன்ஸ் அங்கே பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ ஃபுல் டீம் மூணாரில் ஷூட்டுக்கு ரெடியாக இருந்தோம். அண்ட் ஷூட் அன்னைக்கு காலையில் நான் எந்திரிச்சு பார்த்தா எனக்கு மீசில்ஸ் வந்துருச்சு. பட் அப்போ அது மீசில்ஸ்ன்னு எனக்கு தெரியல, சிக்கன் பாக்ஸ் மாதிரி. ஸோ அதோட ஒரு லைட்டர் வெர்ஷன். ஸோ நீங்கள் இன்னைக்கு சாங் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த ஒரு மேரேஜ் சீக்வன்ஸில் என்னோடய ஃபேஸில் ஃபுல்லாக அந்த சிக்கன் பாக்ஸ் மாதிரி மார்க்ஸ் இருக்கும். ஸோ எனக்குமே ஃபுல் டீம் அங்கே மூணாரில் இந்த சாங் ஷூட்டுக்காக மட்டும் வந்திருந்தோம். ஸோ எனக்கு நான் டீம்கிட்ட இப்போ என்ன சொல்கிறது, ஏன்னா என்னால் ஷூட் நிற்கிற மாதிரி வந்துச்சுன்னா அது ப்ரொடக்ஷன் வைஸாக இருந்தாலும் பெரிய லோ. ஸோ நான் இது எப்படி சொல்கிறதுன்னு பயந்துட்டே இருந்தேன். பட் நான் வேறு வழி இல்லை. ஸோ நான் டீமுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஸோ அப்போ அவங்களுக்குமே கன்ஃபியூஷன் இருந்துச்சு, என்ன பண்ணுறது, ஷூட் பிளான் எல்லாமே செட், எல்லாமே ரெடியாக இருக்காங்க, எல்லாருமே ரெடியாக இருக்காங்க, நான் மட்டும்தான் எனக்கு இப்படி ஒரு சிச்சுவேஷன். ஸோ என்ன பண்ணுறதுன்னு அவங்களுக்கும் கன்ஃபியூஷன் இருந்துச்சு. பட் அன்றைக்கி எனக்கு சசிகுமார் சார் தான் என்கிட்ட நீ இப்போ ஃபஸ்ட்டு நீ ஹாஸ்பிட்டல் போய் என்னன்னு பாரு, அண்ட் தென் டேக் குட் ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்னை நான் பதட்டத்தில் இருந்த என்ன காம் பண்ணது அவரோட அந்த ஜெஸ்டர் தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அப்புறம் இந்த படத்தில் இருக்கிற எல்லா கோ-ஆக்டர்ஸ், நடிச்சிருக்கிற எல்லா கோ-ஆக்டர்ஸுக்கும் நான் நன்றி சொல்லணும். ஸ்பெஷலி எங்களுக்கு இந்த ஸ்ரீலங்கன் தமிழ் சொல்லி கொடுத்த பாட்டி இருக்காங்க. ஸோ நான் பாட்டின்னு தான் கூப்பிடுவேன், அதனால தான் பாட்டின்னு சொல்கிறாங்க, அங்கே இருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அம்மா. என்னோட ஸ்கிரிப்ட், எல்லாரோடைய ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா அது தமிழில் தான் இருக்கும். ஸோ டெய்லி காலையில் அது ஸ்ரீலங்கன் தமிழில் மாற்றி அது எனக்கு சொல்லி கொடுத்து என்னோட ப்ரொனன்சியேஷன் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி என்னை பேச வச்சது அவங்க தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த டீமில் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரியே சினிமாங்கிறது ஒரு டீம் எஃபர்ட், ஒரு டீம் ஒர்க் தான். ஸோ இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கிற எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும் நான் நன்றி சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, அந்த எக்ஸ் பிரைம் மினிஸ்டர் அதெல்லாம் வருது. அது மாதிரி ரமேஷ் கண்ணா கூட எங்கள் ஊர் அரசியல்வாதிகளுக்கு இலங்கை தமிழர்கள் மேலே பற்று அதிகம் அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக்கு, அதெல்லாம் எப்படி, அதான் நீங்கள் அந்த சார் சொன்ன மாதிரி ஏற்கனவே சென்சாரில் ஒரு படம் சிக்கினதுனால இல்லை ரொம்ப தெளிவாக எடுத்துருக்கீங்களோ?
இல்லை அப்படி இல்லை சார், உண்மையாக நடந்த கதை அதுக்கான நிறைய எவிடன்ஸ் நம்ம கொடுக்கும்போது அப்போ இதெல்லாம் விடுறாங்க சார். ஸோ நடந்த விஷயத்துக்கான எல்லா டீட்டெயில்ஸும் அவங்களுக்கு நம்ம சப்மிட் பண்ணுறோம் இல்லையா சென்சார் போர்டில், அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் விடுறாங்க. ஸோ அவங்களுக்கு அது உண்மையாக நடந்த கதைன்னு தெரிஞ்சால் விடுறாங்க. ஸோ அதனால தான் வந்து முன்னாள் பிரதமர் அந்த மாதிரியான டீட்டெயிலாக டைரெக்டாக பேர் சொல்லாமல் இந்த மாதிரி மறைமுகமாக யூஸ் பண்ணிக்கலான்றது அவங்களுடைய கருத்து. சார் சசிகுமார் சார், உங்களுக்கு ஒரு கேள்வி. இப்போ நீங்களே சொல்லிட்டீங்க, ஆனால் அதை வேறு வடிவில் கேட்குறேன். டூரிஸ்ட் ஃபேமிலி இப்போ தொடர்ந்து ஃப்ரீடம், இது வந்து சில தரப்பினரை வந்து ஏதோ நீங்கள் இலங்கை தமிழருக்கு ஆதரவானவர் அப்படின்ற மாதிரியே எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்காதா? தமிழருக்கு ஆதரவாளர் சார், அவ்வளோதான். அதே மாதிரி ஃப்ரீடம் அது என்னென்னா அது அமைஞ்சது தான், இது பிளான் பண்ணிலாம் பண்ணலை. ஆக்சுவலாக வந்து இந்த படம் முதல் வந்திருக்கணும், ஃப்ரீடம் வந்திருக்கணும், அதுக்கப்புறம் 2 படத்துக்கு வரணும், இல்லை டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு அப்புறம் இன்னொரு படம் வந்திருக்கணும். அந்த படம் வரல. இது ரெடியாக இருந்த உடனே அவர் அதை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நான் ஒரு ப்ரொடியூசர்கிட்ட இந்த டைம் ரிலீஸ் பண்ணக்கூடாது, அதுக்கு அடுத்து பண்ணுங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவர் அவங்க இவ்வளோ நாள் வெயிட் பண்ணியிருக்காங்க, இதை கஷ்டப்பட்டு அதை எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஸோ அவங்களோட முடிவை அதை விட்டுட்டேன். அப்படி தான். சுதந்திரம் டைட்டில் வச்சிருக்கலாமா? டூரிஸ்ட் ஃபேமிலி ஃப்ரீடம் சொல்லிட்டு டைட்டில் வச்சுட்டு தமிழருக்கான படங்கிறீங்களே. அதுதான் ஒன்று. முதல் சுதந்திரம் தான் வைக்கணும்னு நினச்சோம். சுதந்திரம் ஏற்கனவே வச்சுட்டாங்க, கிடைக்கல. விடுதலைன்னு வைக்கலான்னு பார்த்தோம், அதுவும் வந்துருச்சு. அப்புறம் இப்போ எல்லாமே என்னமா இருக்குன்னா அந்த ஓடிடி, இப்போ சார் தான் சொன்னார், ஓடிடி கையில் தான் எல்லாமே இருக்குது. பேர் கூட அவங்க கையில் தான் இப்போ போயிடுச்சு. இங்கிலீஷில் வச்சா தான் எல்லா லாங்குவேஜ்லேயும் பண்ணணும் அப்படின்றது. ஆனால் எனக்கு பர்சனலாக கேட்டால் தமிழில் வச்சா, ஏன்னா என்னோடய படங்களே வரிசையாக டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படின்னு நானே கேள்வி கேட்டுக்கிறேன். என்னப்பா என் படம் வரிசையாக இங்கிலீஷில் ஒரு படமாக தமிழில் வருமானு பார்க்குறேன். பகையனுக்கு அருள்வாயின்னு ஒன்று போட்டிருக்கேன், ஒன்று இருக்குது, அதுதான் தமிழில் இருக்குது. கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கிறேன். அது நிஜமல் மேடம். ஒரு கேள்வி, நீங்கள் பேசுகிறப்போ எனக்கு கொஞ்சம் ஸ்ரீலங்கன் தமிழில் பேசுகிறதே கஷ்டம், அப்புறம் ஸ்ரீலங்கன் தமிழ் கஷ்டம். ஆனால் சாரோட டூரிஸ்ட் ஃபேமிலியில் ஒரு டைலாக் இருக்கும். அவர் வந்து முதல்ல மலையாளின்னு தான் காமிச்சிப்பார் ஏன்னா கொஞ்சம் ஸ்ரீலங்கன் தமிழ் வந்து மலையாள வாடையோடு இருக்கும், ஓகேங்களா? தூய தமிழாக இருக்கும், ஆனால் மலையாளம் பேசுகிற மாதிரி இருக்கும். அது நீங்கள் பார்க்கலையா? உங்களுக்கு உண்மையே கஷ்டமாக இருந்ததா ஸ்ரீலங்கன் தமிழ்? எனக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஓகே, படம் நான் பார்த்துட்டேன், பட் எனக்கு பர்சனலி பேசுகிறப்போ கஷ்டமாக தான் இருந்துச்சு. சார் இயக்குனருக்கு ஒரு கேள்வி சார். இந்த படம் சத்யசிவா சார், இந்த படம் வந்து வேலூரில் தான் நடந்தது, 1995 நடந்துச்சு. அப்போ 43 பேர் தப்பிச்சு போனாங்க சார். அந்த 43 பேரும் அன்னைக்கு வந்து கோர்ட்டில் வந்து விசாரணை அப்போ வந்து அவங்க வந்து ரெஃப்யூஜிஸ்ன்னு சொல்லவே இல்லை, அவங்க வந்து திட்டவட்டமாக விடுதலை புலிகள் அப்படின்னு தான் குறிப்பிட்டிருந்தாங்க. பட் இந்த சென்சாரில் வந்து நீங்கள் வந்து இது வந்து உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. அப்படி இருக்கும்போது சென்சாரில் வந்து இது எப்படி ஏற்றுக்கினாங்க சார்? ஸ்ரீலங்கால இருந்து வர எல்லாரையுமே நம்ம விடுதலை புலிகள் தான் சார் சொல்றோம். அது ரைட் சார். இல்ல சார், ரெஃப்யூஜி கேம்ப்ஸும் இருக்கு. நான் வந்து இது வந்து சார் விளம்பரவாதம் பண்ணல, இருக்கிற உண்மையை வந்து நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன் சார். அது என்னன்னா முதல் இந்த படம் பண்ணும்போது ட்ரூ ஈவெண்ட்ஸ், இன்ஸ்பயர்ட் பை ட்ரூ ஈவெண்ட்ஸ் தான் போட்டிருக்கோம். அதில் ஊந்தப்பட்டு அப்படின்ற ஒரு விஷயம் தான், இன்ஸ்பயர் தான். கேரக்டர்ஸ் எல்லாமே ஃபிக்ஷன் தான். இப்போ நான் இருக்கிறது, என் மனைவி இருக்கிறது, இதெல்லாம் நிஜம் இல்லை. அது வந்து ஃபிக்ஷனாக தான் காமிக்கிறோம். அதுக்குள்ளே இருக்க எல்லாருமே இந்த கேரக்டர்ஸ்லாம் ஃபிக்ஷனாக காமிக்கிறோம். அப்படி நடந்த ஒரு சம்பவத்தில் ஒரு கற்பனை கலந்து இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றனால தான் அது வெளியில் வருது. நிஜமாக அப்படியே பதிவு பண்ணி இப்படி ஒருத்தர் இருந்தார், இப்படி ஒருத்தர் இருந்தால் அவங்க சென்சார் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் இல்லாமல் அப்படி ஒரு நிஜம் இந்த காலகட்டத்தில் நடந்த இந்த ஜெயிலில் இப்படி ஒரு ஜெயில் பிரேக் நடந்த இடத்துல ஒரு ஃபிக்ஷனாக இவங்கெல்லாம் வாழ்ந்தாங்கன்னா இப்படி இருந்தாங்கன்னான்ற ஒரு விஷயம் அந்த உண்மைக்குள்ள ஒரு ஃபிக்ஷனுக்கு ஊற்றி. இல்லை, அதே மாதிரி அந்த கைதிகள் வந்து அதில் தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க சார். அவங்க வந்து உண்மையிலே திறமசாலிகள் தான் சொல்லணும். ஏன்னா வந்து 153 மீட்டருக்கு தோணுனாங்க சார். அதுவும் 67 அடி வித்து வந்து பண்ணாங்க அவங்க. கதையும் சொல்றீங்க. இல்லை சார், இல்லை நான் அந்த மாதிரி செய்யலாம். அந்த எஃபர்ட்ஸ் இதை காமிச்சிருக்கீங்களா? அது நீங்கள் படம் பார்க்கும்போது கண்டிப்பாக இருக்கும்ண்ணே. எவ்வளோ இது பண்ணுறாங்க அந்த தப்பிக்கிறது, அந்த எஃபெக்டை தானே அந்த பையன் கொடுத்தாரு. ஆண்டனின்ற பையன் இது பண்ணும்போது எங்களுக்கு கை காலெலாம் போச்சுன்றாங்க பார்த்தீங்களா, அந்த எஃபெக்டோட இதுதான். நிஜமாகவே தோண்டி போட்டிருந்தாங்க. அந்த நிஜ இதில் தான் போகணும், தண்ணி நிஜமாகவே வரும். இவர் எப்போ தான் முடிப்பார்லாம் எனக்கு தெரியும். ஒரு இடத்த ஒரு ஷாட்லாம் தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும், அந்த மூடி அதுக்குள்ளேயும் போடணும். இவங்க கட்டும் சொல்லலை, அதுக்குள்ளேயும் நாங்கள் நிஜமாகவே பண்ணுற மாதிரி தான் அது இருந்தது. அப்படி அது அந்த மாதிரி தான் சார் இருக்கும். அது நீங்கள் இப்போ படம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி லைவாக இருந்ததோ, ஏன்னா ஃபிக்ஷன் அதனால தான் காமெடி அங்கே பண்ண முடியாது, அங்கே ஒரு சாங்கும் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு நிஜம் நடந்த ஒரு சம்பவத்தை அது ஃபிக்ஷனோட சொல்லும் போது அது பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கு. நீங்கள்
அதெல்லாம் பார்க்கும்போது இல்லை ப்ராமிசிங்கா சார். இருக்கு சார். நீங்கள் அந்த நியூஸ் பண்ணியிருக்கீங்க, அந்த இதை பற்றி உங்களுக்கு அந்த காலத்தில் நடந்த ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு. இது நிறைய பேருக்கு அப்படி ஒரு விஷயம் நடந்தே தெரியல. ஏன்னா நம்ம கான்சன்ட்ரேஷன்லாம் இந்த பக்கம் இருக்கும்போது இப்படி ஒரு சம்பவம் நடந்தது பேப்பர் செய்தியாக தான் அது இருந்திருக்கு. அதான் வந்திருக்கு சார். தேங்க்யூ சார். டைரக்டர் சார், இந்த படத்தில் வில்லன் தமிழ்நாடு போலீஸும் இந்திய அரசியல்வாதிகளுமா? அது நீங்கள் கேட்ட கேள்வி கரெக்ட் சார். இந்த படத்தில் வில்லன் வந்து தமிழ்நாடு போலீஸ் இல்லை சார், அது ஒரு மலையாள போலீஸ் தான். ஆமாம் ஆமாம் சார். ஃப்ரீடம் போட்டுட்டு ஆகஸ்ட் 14 ஏன் போட்டீங்க? எதற்காக சார்? அவங்க தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ண நாள் அன்னைக்கு தான் சார். அன்னைக்கு முயற்சி பண்ணாங்க, நம்மளுக்கு எப்போ கிடச்சிது? என்ன சார் இது கூட உங்களுக்கு தெரியாது? இல்லை சார், இப்போ என்னன்னா நாங்கள் எப்படி எடுத்துப்போம் அதை சார்? ஃப்ரீடம் சார், இந்த கதையில் அவர் ஃப்ரீடம் ஆகஸ்ட் 14 போட்டது, நமக்கெல்லாம் ஆகஸ்ட் 15 தான். அவங்க தப்பிச்சாங்க பாருங்க, அது ஆகஸ்ட் 14. அவங்களுக்கு ஃப்ரீடம் ஆகஸ்ட் 14. அதான் சார். இப்போ அதே மாதிரி சீனில் ஒன்று காட்டியிருப்பீங்க, இப்போ இருக்கிற ஆட்சி முறையை வந்து அவங்க வந்து லாஸ்ட் டைம் வந்து பண்ணும்போது ஒரு பெரிய இஷ்யூ ஆக்குனாங்க, சரிங்களா? அது சொல்ல வேணாம். ஆனால் வந்து அந்த கொடியை காட்டியிருக்கீங்க, அந்த போராட்ட கொடியில் வந்து டிஎம்கே கொடி இருக்குது. இப்போ ஏதாவது பிரச்சனை பண்ணாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? இல்லை சார், இது கொடியே இல்லை சார், அது சென்சாரில் அதெல்லாம் எதுவுமே காமிக்கல சார், அதில் கிடையாது சார். இல்லை சார், அந்த போராட்டம் ஒரு சீன் காட்டுவீங்க, அதில் இருந்து பிளாக் அண்ட் ரெட். இல்லை, அது போட்டால் அது சென்சார், அது இதில் தான் இருந்திருக்கும். மேபி இந்த யூடியூப்பில் உங்களுக்கு காமிச்ச வெர்ஷனில் தான் இருந்திருக்கும். அது வந்து எதுலேயுமே வரல, படத்துலையோ யூடியூப் சேனல்லையோ வரல. உங்களுக்கு ரெண்டு காமிச்சாங்க பார்த்தீங்களா? ஒன்று இவங்க இப்போ உங்களுக்காக காமிக்கப்பட்டது ஸ்பெஷல், இன்னொன்று வந்து யூடியூப்லேயும் தேட்டர்லேயும் வரப்போகிற ட்ரெய்லர் வராது சார். சசி சார், இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி படம் 90 கோடிக்கு மேலே வந்திருக்கு, கிட்டத்தட்ட 100 கோடி வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க. அந்த தாக்கம் பாதிப்புலாம் அடுத்தடுத்த படங்களில் உங்களோட தனிப்பட்ட இதில் ஏதாவது பிரதிபலிக்கா? எப்படி இருக்குது தனிப்பட்ட பிஸ்னஸில், சம்பளத்தில், அடுத்தடுத்த விஷயங்களில்? அதான் அன்னைக்கே நீங்கள் கேட்டதுக்கு பதில் சொல்லிட்டேன்ல. உங்களுக்கு தான் அந்த பதிலே அன்னைக்கு சொன்னேன். நீங்கள் கேட்டதுக்கு தான் அன்னைக்கு பதில் சொன்னேன். அதை நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு போயிட்டேன். பாதி பேர் பாராட்டுறாங்க, மீதி பேர் நீ என்ன காந்தியா, உனக்கு இது தேவையா, கடைக்காரங்களாம் கேட்குறான், நீ எதுக்கு விட்டு கொடுக்குற, எவ்வளோக்குள்ள பாராட்டுறேன்னு அந்த பக்கம் அந்த பக்கம் திட்டம் விழுகுது. இது உனக்கு தேவையா, நீ வேட்டுக்கு வேகமாக சொல்லிட்டு வந்துட்ட. வெளியில் போனதுலேருந்து எனக்கு அதுதான், இது யாரும் பெரிய நீ இது போகிற அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியும் வருது. அது இன்னொன்று புரிஞ்சுக்கணும், நிறைய பேர் அந்த படம் வெற்றி அடைஞ்சனால, டூரிஸ்ட் ஃபேமிலினால நான் நிறைய இதாகிட்டேன்ட்டு. அப்புறம் என்ன, அதாவது அப்போ இன்ட்ரெஸ்ட்லாம் போடாமல் இருப்பாங்கல்ல, விட்டு கொடுத்து அவங்கெல்லாம் கொடுத்துருப்பேன்ல, அப்புறம் என்ன இன்ட்ரெஸ்ட் கொடுக்கலாம்ல, டூரிஸ்ட் ஃபேமிலி அவ்வளோ போதேன்னு படத்தில் இருக்கவங்களே கேட்குறேன். சொன்னேன், அது ப்ரொடியூசருக்கு போங்க, எனக்கு கரெக்டாக வந்த சம்பளம் வந்தால் போதும் அப்படின்னு தான் இருந்தேன். அது ப்ரொடியூசருக்கு தான், நமக்கு இல்லை. $1 மில்லியன் அவங்களுக்கு தான் அந்த டாலர்லாம் போயிடுச்சு. டைரக்டர், நீ எப்போ வந்த? அப்படியா? இங்கே தான் இருக்கேன், அவனை பார்க்கவே இல்லையா? இல்லை, இந்த இலங்கை தமிழர் அது சம்பந்தமாக எடுத்தாவே இங்கே இருக்க முக்கிய ஒரு அரசியல்வாதியை மேடைக்கு வர வச்சிருவாங்க. நீங்கள் நடந்த சம்பவத்தை எடுத்திருக்கீங்க, அவருக்கு கண்டிப்பாக போயிருக்கும். நீங்கள் அவர்கிட்ட பேசுனீங்களா அந்த அரசியல்வாதிக்கிட்ட? ஏன்னா அவர் தான் மிக முக்கியமாக வந்து எப்போ பார்த்தாலும் மேடையில் பேசுவார். இல்லை சார், நாங்கள் இந்த படத்தில் வந்து அப்படி அரசியல் சம்மந்தமாக யாருக்கிட்டையுமே பேசலை. ஆனால் உண்மையாக பாதிக்கப்பட்டவங்கக்கிட்ட நிறைய பேசியிருக்கோம், அவங்களோட இன்புட்ஸ் நிறைய எடுத்திருக்கோம். அதனால் அவருமே வந்து அவங்களோட ஃபீலிங்ஸ் தானே பேசுகிறாரு. சரி, அவர்கிட்ட போய் பேசுகிறதுக்கு பாதிக்கப்பட்டவங்ககிட்டே பேசிடலாம்ல, அதுதான். எக்ஸ் பிரைம் மினிஸ்டர் அவர் சொன்ன மாதிரி வருது இல்லை, அது கரண்ட் பிரைம் மினிஸ்டர் தான். அப்போ அவர் இருக்கும்போது இல்லை அவர் எக்ஸ் பிரைம் மினிஸ்டர் தான். ஸோ அதை இதுலேயே போட்டிருக்கீங்க. ஸோ அதுவே பெரிய ஒரு அந்த வார்த்தையே பெரிய அழுத்தமான வார்த்தை இல்லை, இது சென்சார் போகும்போது. ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? இல்லை சார், அதான் கதையாகவே ஒரு உண்மையான நடந்த கதை தானே, உண்மைக்கு நெருக்கமான கதைன்னும் போது அவங்க அதை அலோவ் பண்ணுறாங்க சார். ஆல்ரெடி சென்சார் ஆகிடுச்சு, யூஏ சென்சார் ஆகிடுச்சு. ஆமாம் சசிண்ணா, ஒரு அண்ணா, நிறைய பேர் இப்போ சொல்கிறாங்க சசி வந்து பெரிய பெரிய படம் பண்ணுறாரு, ஆனால் சம்பளம் வந்து அதே சம்பளம் தான் வாங்குறாருன்னு சொல்லிட்டு பரவாயில்ல ஒரு பேச்சு இருக்குது. உங்கள் வார்த்தையில் கரெக்டாக சொல்லுங்கள், என்ன நடக்குதுன்னு. என்னன்னா, நீங்கள் சம்பளம் வந்து அதே சம்பளம் தான் வாங்குறீங்க, சம்பளம் ஏற்ற மாட்டேன்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்களா? அது உண்மையா? என்ன உண்மைதானே? அதான் இப்போ அவர்கிட்ட புலம்பிக்கிட்டு இருந்தேன். அதை சொன்ன பிறகுதான் எல்லாமே இதாகுது. அது உண்மை தானே, யாரும் தர்றதில்லை. நடித்தது கொடுத்ததே வந்தாலே சந்தோஷம்தான். அதான் அப்படித்தானே.
இது சத்யசிவா சாருக்கு வாழ்த்துக்கள் சசி. உங்களுக்கும் உங்கள் படக்குழுவுக்கும் ரொம்ப சிறப்பான ஒரு படம் எடுத்திருக்கீங்க. உங்கள் ஆர்ட் டைரக்டர் பேசும்போது ரொம்ப நெகிழ்ச்சி பூர்வமாக இருந்தது. அவர் வந்து வாழ்க்கையில் இங்கே வந்து அதே கஷ்டங்களை பட்டிருக்கேன் அப்படின்னாரு. இந்த மாதிரி ஒரு உண்மை சம்பவத்தை எடுக்கும்போது ஒரு பெரிய லெவலில் ரிசர்ச் பண்ணியிருப்பீங்க இல்லையா? அந்த ரிசர்ச்சுக்கான முயற்சிகளை பற்றி கொஞ்சம் விவரமாக சொல்லுங்களேன் ப்ளீஸ். சார், இப்போ அவர் சொன்ன மாதிரி நாங்களுமே ஒரு 5 ஜென்ரேஷனுக்கு முன்னாடி ஸ்ரீலங்காவிலேருந்து வந்தவங்க தான். அவர் சொன்னார், நான் சொல்லலை. இது வந்து படிக்கும் போதே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது சார். ஏன்னா இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. ஆனால் அந்த 90s இருந்த முக்கியமாக ரைட்டர்ஸ் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. நிறைய பேர் இதை பற்றி பேசியிருக்காங்க. ஆனால் இப்போ இருக்கிறவங்களுக்கு இதை பற்றி தெரியல. ஆனால் இது சொன்னால் ரொம்ப ஒரு வெறும் வலி மட்டும் இல்லாமல் அதில் ஒரு வீரம் இருக்குது சார் ஆக்சுவலாக. ஏன்னா அவர் சொன்ன மாதிரி அந்த ஒரு 106 மீட்டரை தாண்டி போகிறதுல ஒரு வீரம் இருக்குது ஆக்சுவலாக. அதுக்கு ஒரு பெரிய துணிச்சல் வேணும். அது எல்லாமே இதுக்குள்ளே இருக்குது. சரி, ஒரு படமாக பண்ணும்போது ஒரு ஹீரோயிசம் இருக்குது, ஒரு ஃபீல் இருக்குது, ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது. ஸோ இதை ஏன் படம் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு ஐடியாவுக்கு தான் நம்ம ஃபஸ்ட்டு வந்தோம். இல்லை சார், அவங்க டைரெக்டாக சந்தித்து போனவங்க கிட்ட நம்ம பேசலை. ஆனால் சந்தித்து போனவங்களோட உறவுகள் இருக்காங்கல்ல, அவங்கக்கிட்ட பேசணும். ஸோ அவங்க வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா அதில் தப்பிச்சு போனவங்க வந்து ஒரு 23 பேர் எங்கே போனாங்கன்னு தெரியல. அதில் பேலன்ஸ் இருக்கிறவங்க மட்டும்தான் அரெஸ்ட் ஆனாங்க. அரெஸ்ட் ஆனவங்க கூட அதுக்கப்புறம் வந்து அவங்க மேலே தப்பு இல்லை, வெறும் தப்பிக்க பார்த்தது மட்டும்தான் அவங்களோட எண்ணம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் அவங்கள ரிலீஸ் பண்ணிடுச்சு. ஸோ அதனால் அவங்க எங்கே இருக்காங்க அவங்களோட டீட்டெயில்ஸ் கிடைக்கல. நாங்கள் ஒரு 10 முகாமுக்கு போனோம். அந்த 10 முகாமில் பேசும்போதும் அதுக்கு கனெக்ட் ஆனவங்க இருந்தாங்க. ஸோ இந்த கேஸ் சம்மந்தமாக கனெக்ட் ஆனவங்க, அப்போ இருந்தவங்க, அப்போ இதை பார்த்துருப்பாங்க இல்லையா, அவங்க நிறைய இன்புட்ஸ் கொடுத்தாங்க. இதுதான் நாங்கள் பண்ண ரிசர்ச். லிஜமோன் மேடம், நீங்கள் ஜெய்பீம் ஆகட்டும், இந்த படமாகட்டும், ஜெண்டில் உமன், காதல் என்பது படம் எல்லாமே உங்கள் வயசுக்கு மீறிய ஒரு மெச்சூர்ட் ரோலாக நடிக்கிறீங்க. அது வந்து என்ன காரணம்? உங்களுக்கு வந்து ரொம்ப ஜாலியாக ஆடல் பாடல் அந்த மாதிரி இதெல்லாம் கமர்ஷியலாக நடிக்கணும்னு ஆசை இருக்கா, இல்லை இந்த மாதிரி கேரக்டராக உங்களை தேடி வருதா? எனக்கு வர்ற கேரக்டர்ஸ் அதிகமும் இப்படி தான். எனக்கு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் கேரக்டர்ஸ் பண்ண தான் பிடிக்கும், அவ்வளோதான். சசி சார், இங்கே இப்போது சில நடிகர்கள் பெரிய ஈவெண்ட் வச்சு அந்த மாதிரி இசை வெளியீட்டு விழாலாம் நடத்துகிறாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி ஆசை இல்லையா? நேரு ஸ்டேடியம் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. கேட்கவே சந்தோஷமா இருக்கு சார். நீங்கள் நல்ல மனிதர், உங்களுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு இல்லையா? மதுரைக்காரங்களை எத்தனாலே வந்துடுவாங்க. ஸோ அதனால கேட்குறேன். வேணாம், இதுவே நல்லா தானே இருக்கு, வெறும் நல்லா தானே போய்கிட்டு இருக்கு. அப்புறம் எதுக்கு அதை விசிப்பி விடுற? இதுவே நல்லா இருக்கு. இது இப்படியே இருக்கிறது தான் எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ இது நல்லா இருக்கு. நான் இத்தனை வருஷமா இவங்கள தான் ரசிகர் மன்றம் இல்லை, அப்படி எனக்கு ஆக்சுவலாகவே எனக்கு அது எனக்கு பர்சனலாக அது பிடிக்கல. ஏன்னா இவங்க ஏற்கனவே ஒரு படம் அப்படி தான் வந்து காலேஜில் போய் காலேஜ் ஸ்டூடெண்ட்டை வர வச்சு அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அது வேணாம், அது ஒரு இன்ஸ்டிடியூஷனு, அங்கே போய் நம்மளுடைய படங்களை போய் ப்ரொமோட் பண்ண வேணாம் அப்படின்னு நான் பர்சனலாக நினச்சேன். அதனால தான் நான் நந்தன்லையும் பள்ளியும் டூரிஸ்ட் ஃபேமிலியும் 2 ப்ரொடியூசரை தப்பிச்சிட்டேன். இவர் கேட்கல, அதனால் இன்னும் தப்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பண்ணுவேன்னா அது ப்ரொடியூசரோட ஃபோர்ஸ்னால தான் அப்படி பண்ணுவேன். ஆனால் எனக்கு பர்சனலாகவே என்னுடைய படங்களை ஒரு காலேஜுக்கு போய் அது இன்ஸ்டிடியூஷன் படிக்க வந்திருக்காங்க, அங்கே போய் நான் விளம்பரப்படுத்தி என் படத்தை பாருங்கள், அந்த கூட்டத்தை நான் மிஸ்யூஸ் பண்ண விரும்பலை. அவங்களோட படிப்பையும் ஏன்னா அவங்க அதுக்கு தான் வந்திருக்காங்க, அதை நான் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் அதில் இருந்து பண்ணுறதில்ல. அதை தான் நான் விலகியிருக்கேன். சார், ஜிப்ரான் சார் மேடையில் பேசுகிறப்ப ஆர்கே சுலமணி சார்னு நினைக்கிறேன், ஏழைகளின் இளையராஜா அப்படின்னாரு. நீங்கள் அதை எப்படி எடுத்துப்பீங்க? ஏன்னா இளையராஜானா 2 கருத்து இருக்குது. மியூசிக்லேயே ஒரு சிறப்பு, எல்லாத்துலேயுமே சிறப்பு. நீங்கள் மியூசிக்கில் என்ன சிறப்பாக இருப்பீங்களா, இல்லை வேறு மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் இறங்கிடுவீங்களா? இல்லை சார், ஐயோ என்ன சொன்னாலும் மாட்டேன்னு. ஓகே, இல்லை சார், எனக்கு அவர் சொன்னது அது ரொம்ப பெரிய வார்த்தை, நான் அப்படி தான் பார்க்குறேன். பட் எனக்கு வந்து ஸ்கிரிப்டு, நான் இந்த யார் நடிச்சிருக்காங்க அது எல்லாம் பார்க்குறத விட எனக்கு ஸ்கிரிப்டு, டேரக்டர்ஸு, அப்புறம் சில நேரம் இப்போ வந்து எனக்கு படம் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு வருது. இப்போது இவங்ககிட்ட கூட சொல்லிட்டு இருந்தேன், நாகராஜ்னு டேரக்டர், இவங்க ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் வீக் அந்த படம் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ
பிடிச்ச உடனே ஓகே இந்த படத்தில் நம்ம இருக்கணும், இந்த படம் நம்ம இப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தோணி தான் நான் உள்ளே வரேன். ஸோ அந்தளவு தான் என்னோட சினிமா மேலே இருக்க லவ் மட்டும்தான் நான் அந்த படத்துக்கூட கமிட் ஆகிறதுக்கு, வேறு எந்த ரீசனும் இல்லை. சார் ஒரே ஒரு நிமிஷம், சார் ஒரே ஒரு நிமிஷம், மைக்கு மட்டும் கொடுக்குறோம், இறுதி கேள்வியாக இருக்கட்டும். இப்போ சொல்லுங்க சார். இலங்கையில் மிகவும் பாதிக்கப்பட்ட பகுதி யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு, முல்லைத்தீவு, காரைத்தீவு, இந்த மாதிரி இடங்கள் தான் ரொம்ப பாதிக்கப்பட்டது. அண்ணா சொல்லுங்கண்ணே, பரவாயில்ல சொல்லுங்கள், நீங்கள் மனசில் இருக்க சொல்லுங்கள், கேளுங்கண்ணே, ஒன்றும் இல்லை, சாரிண்ணே, அதான் சாரிண்ணே சொல்லுங்கண்ணே, கேளுங்கண்ணே. நான் இலங்கையில் இருந்தவன், அங்கே இருந்து 83 நான் வந்துட்டேன். அதனால் கேட்குறேன், காரைத்தீவு, முல்லைத்தீவு, யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு, திருகோணமலை, இந்த பகுதிகளில் தான் தமிழர்கள் அதிகமாக வாழ்கிறார்கள். அங்கே இருந்த அந்த மக்களை நீங்கள் சந்தித்தீர்களா? ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக. அந்த மக்களோடு பேசினீர்களா? கண்டிப்பாக. அவருடைய உணர்வுகளை நீங்கள் இதில் எடுத்து வைத்திருக்கிறீர்களா? நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபீலிங்ஸுக்கான விடை கண்டிப்பாக அதில் இருக்குங்க. உங்களோட ஆதங்கம் எவ்வளோ இருக்கோ அதை நான் விஷுவலாக காமிச்சிருக்கேன். அதை தான் நான் சொன்னேன், நாங்கள் நடிக்கும்போதே உணர்ந்தோம். அப்போ அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு நானும் மு. ராமசாமியை எனக்கு சொல்லிட்டு இருக்கும்போது அதை பற்றிலாம் சொல்லும்போது சொன்னார்னா, இப்போ படம் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த இது தெரியும்.